السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى وتكريم خبيرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى في القرآن العظيم: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم عن عائشة رضي الله تعالى عنها قال: أي الأعمال أحب الأعمال إلى الله أدومها وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير السعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலம் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் ஒருவா ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர், சன்மார்க்க போதகர், புரட்சி வித்தகர், பூமா நபி பெருமான், சொர்க்கத்து ராஜா, மக்கத்து வேந்தர், மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த புனிதமிக்க சபையில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார் மீதும், ஈமான் கொண்ட அத்துணை நபரின் மீதும், கடைசியாக வந்து சேரக்கூடிய உம்மத்தி முஹம்மதியாவில் உள்ள அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈடேற்றமும் சலாமத்தும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதையெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிவகுத்து கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஹலால் ஹராமை பேணி நன்மை தீமைகளை அறிந்து அதன்படி சிறப்பான முறையில் வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்
நாம் எல்லாம் ஆசையோடு, ஆவலோடு, ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த 2 மாதத்திற்கு முன்பே இருந்தே சுப செய்தி சொல்லப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இருக்கும் என்பதை ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் அதை பற்றி மிக பிரபலியமாக எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா பயான்களிலும் பேசப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை முழுமையான முறையில் கருக்கி, அதாவது ரமதான் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை கரிக்கக்கூடிய, பொசுக்கக்கூடிய, ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் ரொம்ப ஆசையோடு காத்திருந்து ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும், நன்மையான அமல்களை செய்ய வேண்டும், இரவில் நின்று வணங்க வேண்டும் என்பதெல்லாம் ஆசைப்பட்டு அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்பை வழங்கி இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிடித்தமான நல்லமல்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. காரணம், சென்ற வருடம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருட ரமதான் இல்லை. ரமலானிற்கு முதல் நாள் முதற்கொண்டு நம்முடைய ஊர்ல மூத்து இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் இந்த ரமலான நசீபாக்கல. ஆனா நமக்கெல்லாம் அல்லாஹ் ரமலான, இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது கியாமத்து நாள் வரையும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்நாள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் உட்பட்டதான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்கு மேற்பட்டு வாழ்கிறதுங்கிறது அல்லாஹ் நமக்கு எக்ஸஸா கொடுத்த போனஸ் தான். யாருக்கு எந்த நிலையில் மூத்து வரும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குல் மௌத் ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத் என்ற மாலை நம்முடைய களத்துல தொங்க விட்டு எந்நேரமும் காத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போ வரும் அதை பார்த்து உடனே என்ன செஞ்சிருவாங்க, ரூஹை வாங்கிடுவாங்க. அப்படி நம்முடைய உயிர் எந்த நிலையில் நம்முடைய உடலிலிருந்து பிரியும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்வதென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்துல, அதிலும் குறிப்பாக கடைசி பத்துல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொண்ட சிறு பிள்ளைகள், 20 வயதிற்கு உட்பட்ட அந்த வாலிப பருவத்தை சார்ந்த சின்ன பிள்ளைகள் அதிகமான முறையில் கார் விபத்திலும் மோட்டார் வாகன விபத்திலும் அதிகமான முறையில் விபத்து ஏற்பட்டு துடிதுடிக்க மரணிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதை வாட்ஸ்அப்லையும் நம்முடைய போன்லையும் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய கண்களும் கண்ணீரால் குறமாகின்றன. அந்த அளவிற்கு அவருடைய வேகம், அந்த இளம் ரத்தம் என்று சொல்வதின் காரணமாக வேகத்துல போறாங்க. அந்த மௌத்து என்ற அந்த மாலை அவர்கள் வேகமாக தொற்றிக் கொள்கின்றது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இடத்துல நீண்ட ஆயுளை கேளுங்க, அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்துடன் கேளுங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் மௌத்தி ஃபுஜூஆ, யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய துர்மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கெட்ட மரணங்களை, இது போன்ற விபத்தின் மூலியமாக, இது போன்ற மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய, எல்லாத்திற்கும் கஷ்டம் அனுபவிக்கக்கூடிய அது போன்ற கெட்ட மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய துவால இந்த துவாயை அதிகமா சேர்த்துக்கிறணும். யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் சாலிஹான முறையில், நிம்மதியான முறையில், யா அல்லாஹ் எங்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிவதே தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு ராகத்தான ஒரு மரணத்தை தந்தல் புரியா அல்லாஹ். எங்களுக்கு கெட்ட மரணத்தையும் துர்மரணத்தையும் கோர விபத்துகளின் மூலியமாக அகப்பட்டு அப்படி எங்களுடைய ரூஹு பிரியக்கூடிய நிலையை எங்களை விட்டும் பாதுகாத்து எங்களுக்கெல்லாம் சாலிஹான முறையில் அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுதாரு, அந்த நிலையிலேயே மரணம் அடைஞ்சாரு, நல்லமல் செஞ்சாரு, அந்த நிலைமையிலே மூத்தாயிட்டாரு, யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்கல, சாலிஹான முறையில வாழ்ந்தாரு, சாலிஹான முறையில் இந்த உலகத்துல விட்டு பிரிஞ்சாரு, யாருக்கு எந்த நிலையில
பாத்ரூம் அல்லல, மூத்துரா அல்லல, அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுக்காத நிலையில எங்களுக்கு எல்லாம் சாலிஹான மரணத்தை குடியா அல்லாஹ் என்று அதிகமான முறையில் துஆ செய்ய வேண்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி நம்முடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலையில் சலாமத்தான முறையில் யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாத நிலையில் சலாமத்தான நிம்மதியான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மரணத்தை, நல்ல மூர்த்தி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு ரொம்ப வேகமாக போயிருச்சு. ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுவாங்க, முதல் 10 நடந்து வரும், 2வது 10 ஓடி போகும், 3வது 10 பறந்து போயிரும்னு சொல்லுவாங்க. நோன்பு ஆரம்பிச்சது தெரியல, ஷவ்வால் பிறை 1 பார்த்தோன்னு பெருநாள் முடிஞ்சு போயிருச்சு. அதோட மட்டுமா, ஷவ்வால் பிறை பிறந்து இத்தனை நாளாக ஆகிவிட்டது. அல்லாஹ் அக்பர். ரமலானை கடந்து சில தினங்கள் தான் ஆயிருக்கிறோம். ஆனால் ரமலானுடைய காலகட்டங்களில் நம்முடைய உள்ளமெல்லாம் அதிகமான முறையில் நன்மைகள் செய்ய வேண்டும், அதிகமா தொழுகணும், அதிகமா நோன்பு வைக்கணும், அதிகமா குர்ஆனை ஓதணும், நஃபிலான வணக்கங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளமெல்லாம் ஆசையின் மூலியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு உற்சாகமா செயல்பட்டோம். ஆனால் ரமலான் முடிந்த மாத்திரத்தில் அந்த ஆர்வமெல்லாம் குறைஞ்சு போய் அல்லாஹ் அக்பர். இன்னும் பள்ளியில் சொல்வதென்று சொன்னால், பள்ளி முழுவதும் ரமலானுடைய காலகட்டங்களில் நிரம்பி வழிஞ்சிருச்சு. வயிற்றுல ஒண்ணுமில்லாத நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலைமையில் கூட பள்ளிவாசல் நிரப்பமா இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் வயிற்றுக்கு 3 வேளை நல்லா சாப்பிடுங்க என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்த உடனே சாப்பிட்டு சாப்பாடின் காரணம் என்ன செஞ்சாங்க என்னவோ தெரியல, யாருக்கும் பள்ளிக்கு வர்றதுக்கு மனசு இல்லாம போயிருச்சு. இல்ல இப்படி நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரமலானுடைய மாதத்தின் மட்டும்தான் அல்லாஹ் பள்ளிவாசல் இருப்பான், அப்ப மட்டும்தான் ரஹ்மத்து கிடைக்கும், அப்ப மட்டும் போனா போதுகிற நினைத்து கொண்டான்ற தெரியல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தின் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னதின் காரணமாக நம்மாளுங்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ரமலானுடைய அந்த 27வது பிறைக்கும் ஒட்டுமொத்தமா பள்ளிவாசல் முழுவதும் விதவிதமான ஆடைகளை ஜிகுன்னு உடுத்திக்கிட்டு, அத்தரை பூசிக்கிட்டு, ஜிகனா பூசிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் அழுது துடிச்சு ஆறா பெருகி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு என்று நினைத்து மறுநாளை பார்த்தா பள்ளியாசல் காலியா கிடக்கு. அல்லாஹ் அக்பர். சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹ் நம்மோடு என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவது, இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விடுறது இல்ல அமலு. ஈமான் என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டும். அமல் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரை அந்த ஈமானும் அந்த அமலும் பிரதிபலிக்க வேண்டும், ஸ்திரமாக உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமலை தான் அல்லாஹ் பிரியப்படுவான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஈமானை கொடுத்திருந்தா, ஆனா அவர் மூத்தா போகும்போது ஈமான் எல்லாம் மூத்தா போயிட்டார், நௌதுபில்லா, அந்த நிலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானோடு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அந்த ஈமான் இல்லாத நிலை என்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு நிலை. அதை விட நஷ்டம் என்பது எந்த ஒரு நஷ்டத்தையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் ஈமான் இல்லாதவர்களாம் மூத்த போல் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, ஈமானோடு சீமானாக இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமா பிரியப்படக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல் இஸ்லாமின் கௌலன், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லித்தாருங்க இஸ்லாமிய மார்க்கத்துல. லா அஸ்அலு அன்ஹு பஅதக, இதுக்கு பின்னாடி உங்கள்கிட்ட கேட்டதுக்கு பின்னாடி வேற யார்கிட்டையும் அதை பத்தி கேட்க கூடாது. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறேன்னு சொன்னா அதுக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்லணும், நல்ல ஒரு பதிலை சொல்லணும். அதுக்கு பின்னாடி அது சம்பந்தமா யார்கிட்டையும் எதுட்டையும் கேட்கக்கூடாது. ஆனா அந்த அமலை கொண்டு நான் என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுவதும் பின்பற்றணும், இம்மைக்கும் மறுமைக்கும் நான் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாங்க என்று அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஆமன்து பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்ற திருக்கலிமாவின் நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உறுதிப்படுத்தி ஃபஸ்தகீம், இதிலே நீங்க உறுதியா இருங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
நாம் எல்லாம் ஒரு கஷ்டமான நிலைமையில ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாம் எல்லாம் சோதனைக்குரிய காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஈமான் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அந்த ஈமான் சரியான முறையில் நம்முடைய மூத்து வரையும் பலமான ஈமான் இல்லாதவர்களாக நம்முடைய ஈமான் எல்லாம் குறையுள்ள ஈமானாக மாறிக்கொண்டிருக்குது. இதன் காரணமாக தான் மிகப்பெரிய கஷ்டம். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல மக்காவுடைய காஃபிர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்க, சொல்ல முடியாத துன்பத்தை கொடுத்தாங்க. அதே கஷ்டத்தை அதை தாண்டிலும் இப்ப நம்ம கண் முன்னாடி பலஸ்தீன் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலஸ்தீன் காசா மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சொத்து சுகம் போயிருச்சு, வீடு இல்லாம போயிருச்சு, மனைவி இல்லாம போயிட்டாங்க, கணவன் இல்லாம போயிட்டாங்க, பிள்ளைகள் இல்லாம போயிட்டாங்க. இப்படி அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தாய் இருப்பாங்க, இல்ல தாந்தை இருப்பாங்க. சில நேரங்கள்ல 80% 90% அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன் மக்கள். நீங்க இன்னைக்கு என்ன வேணா செய்யி, எனக்கு சாப்பாடு இல்லாம ஆக்கு, எனக்கு வீடு இல்லாம ஆக்கு, எனக்கு தாய் தந்தை இல்லாம ஆக்கு, எனக்கு புள்ள குட்டி இல்லாம ஆக்கு, எனக்கு பொண்டாட்டி புள்ள கணவன் எதுவுமே இல்லாமல் ஆக்கினாலும் சரி, எங்களுடைய ஈமானை ஒருபோதும் முட்டு கொடுக்க மாட்டோம் என்று உறுதியான ஈமானோடு பலஸ்தீன் மக்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறாங்களே. அல்லாஹ் அக்பர். நமக்கெல்லாம் ரமலான் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா இல்லை என்றால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அந்த வான காணொளிகளை பார்க்கிறோம். ஒரு அணுகுண்டு போடுறாங்க, அந்த குண்டு வெடிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த அந்த மக்கள் எல்லாம் வானலோகத்தில் பறந்து வர்றாங்க. இது என்னமோ சினிமால பார்க்கிற அந்த வேடிக்கைக்குரிய காட்சி போல் அல்ல. நம்முடைய உயிரையும் நம்முடைய உள்ளத்தையும் பதற வைக்கக்கூடிய உண்மை சரித்திர நிகழ்வை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க பலஸ்தீன் மக்கள். அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் பார்த்து கூட நமக்கு என்ன செய்யல, மனசு இறங்கி வரமாட்டேங்குது, கண்ணிருந்து கண்ணீர் வரமாட்டேங்குது. அந்த மக்களுக்காக வேண்டி 2 கைகளையும் ஏந்து துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரல. அதை பார்த்தாவது நமக்கும் இந்த நிலை வந்துவிட்டால் என்ன செய்வது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த ஈமான்காரிகளாக அந்த மக்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து விடு என்று ரப்பிடத்தில் கையேந்து 2 ரக்காத் தொழுது துவா செய்யும் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதற்குண்டான தீர்வை தருவான். நம்ம என்ன செய்யறதில்ல, இப்படி செய்யறதில்லை. யாருக்கோ இங்கே நடக்குதுங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, மக்கால இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹ், யாசிர் ரலியல்லாஹ், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாங்க, மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அந்த சைட்ல போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சபரன் ஆல யாசிர், ஆசிருடைய குடும்பமே, யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பமே, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக சபர் செய்யுங்க, நீங்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தருவான். ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹ், அல்லாஹ் அக்பர், 2 கால்களையும், ஒரு காலை ஒரு குதிரையினுடைய காலில் கட்டப்படுது, இன்னொரு காலை இன்னொரு குதிரையினுடைய கட்டப்படுது. 2 பக்கமும் 2 குதிரைகள் வேகமாக பிச்சுக்கிட்டு ஓடுது. ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹுடைய 2 கால்களும் 2 உடல்களும் சிதறடி அடிக்கப்படுது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அவருடைய மனைவி அம்மார் ரலியல்லாஹுடைய மனைவி யாசிர் ரலியல்லாஹுடைய தாய் ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் அக்பர், சுடு மணல்ல படுக்க வச்சு அவருடைய அந்தரங்கத்துல மர்மஸ்தானத்துல கடுமையான ஈட்டி கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அவர்களை குத்தி ஷஹீதாக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூர நிலையை கொண்டவர்களா மக்கத்து காபிர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் என்ற உறுதியான ஈமானு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை பிடித்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஈமான் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். கஷ்டம் என்பது யாருக்கும் இல்லாம கிடையாது. ஈமான் கொண்ட எல்லாருக்கும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றி வைத்திருக்கிறான். அருள்மறையாம் திருக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா
யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்களோ மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. அல்லா தகாஃபு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, வலா தஹஸனு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வபஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் என்று சுப செய்தி சொல்லுவார்களே. அப்படிப்பட்ட நிலை நமக்கு வேணும் என்று சொன்னால், நாம் கொண்ட ஈமானில் உறுதியாக தரிபாடாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு சத்தியமிட்டு சொல்கின்றார். இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. ஃபிரௌன் நமக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய விரோதி, தன்னை தானே ரப் என்று சொல்லி கொண்டவன். நமக்கெல்லாம் ரப்பு யாருமா? அல்லாஹ் தானே. நம்முடைய ரப்பு யாரு? படைத்த அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஃபிரௌன் என்ன சொல்றான்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப்புக்கெல்லாம் உயர்ந்த ரப் என்று என்ன செய்யறான்? மக்களுக்கு மத்தியில அரசாட்சி செய்யறான். ஒரு நாள் ஃபிரௌனுடைய அரசவையில ஃபிரௌனுடைய மகளுக்கு தலையை சீவி வாரிவிடக்கூடிய பணிப்பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பணிப்பெண் அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்றது, அவருக்குண்டான பணிவிடை செய்யறது, பிள்ளைக்கு குளிக்க வைக்கிறது, தலைவாரி விடுறது, இது போன்ற விஷயங்கள் அந்த பணிப்பெண் செய்வாங்க. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த பிள்ளைக்கு தலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த சீப்பு எடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, யா ரப்ப மூசா அப்படின்னு சொல்றாங்க. மூசாவுடைய ரப்பே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அந்த சீப்பு எடுக்கிறாங்க. இதை பார்த்த அந்த ஃபிரௌனுடைய அந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, என்ன வார்த்தை சொன்னேன்? யா ரப்ப மூசா அப்படின்னு சொன்னேன், மூசாவுடைய ரப்பேன்னு சொன்னேன். அப்ப என்னுடைய ரப்பு, என்னுடைய தந்தை தானே எல்லாருக்கும் ரப்பு, என்னுடைய தந்தை நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? நிச்சயமாக சத்தியமாக ஒருபோதும் உன்னுடைய தந்தையை நான் என்ன செய்யல, ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னான். யார்கிட்ட சொல்றாங்க? அந்த சபையினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய மகள்கிட்ட இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த விஷம் பிடிச்ச அந்த மகள் என்ன செஞ்சுச்சு? வேகமா ஃபிரௌன்கிட்ட போயிருச்சு, அத்தாட்ட. பாப்பா, நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? எல்லார்ட்டையும் நீங்க தானே ரப்பு ரப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டமரா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம வீட்டு வேலைக்கார அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு சொன்னா, யா ரப்ப மூசா அப்படின்னு சொல்லுது, மூசாவுடைய ரப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு கடவுளை கூப்பிடுது என்று சொன்ன மாத்திரத்துல ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு நான் கடுமையான வேதனை செய்வேன் என்று சொல்லி அந்த பணிப்பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. சபையில எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யறாங்க, இரண்டு கால்களும், ஒரு கால் ஒரு பக்கம் கட்டப்படுது, இன்னொரு கால் இன்னொரு பக்கம் கட்டப்படுது, ஒரு கை இன்னொரு பக்கம் கட்டப்படுது, இன்னொரு கை இன்னொரு பக்கம் கட்டப்படுது. இப்படி 4 மூலையிலும் 4 பக்கங்களும் அந்த பெண்ணை இறுக கட்டி இழுக்கப்படுறாங்க. அப்ப அந்த சபையில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்மணிக்கு பால் குடிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, பால் குடிக்கக்கூடிய சின்ன பிள்ளை, கைப்பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய பயங்காட்டியாவது என்ன செய்யலாம், நீ ஈமான உற்றன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம், எச்சரிக்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில இருந்த ஒருத்தர் சொல்றாரு. அப்படியா? அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து அந்த பணிப்பின் மீது என்ன செய்யறாங்க, மேல போடுறாங்க. நெஞ்சின் மீது போட்ட உடனே அந்த பிள்ளை பால் குடிக்குது. நீ சொல்றியா இந்த பிள்ளையை துண்டு துண்டு ஆக்கட்டுமா என்று சொல்றாங்க. அப்பயுமே அந்த பெண்மணி என்ன செய்யல, தன்னுடைய உயிர் போனாலும் சரி, தன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் போனாலும் சரி, நான் என்னுடைய ரப்பு, மூசாவுடைய ரப்பு அல்லாஹ்வைதான் ஈமான் கொண்டேன் என்று உறுதியா சொல்றாங்க. பச்சிலம் குழந்தையை எடுத்து என்ன செய்யறாங்க, அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி தூக்கி வீசப்படுது அந்த தாயின் முன்னே. எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளையினுடைய வயிற்றில் இருக்கும் போதும் சரி, வெளியில் வந்த பின்னாடியும் எந்த வேறு தூசியும் துரும்பும் இரவும் கடித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பொத்தி பொத்தி பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த பச்சிலம் குழந்தையை தன்னுடைய கண் முன்னே பெற்றெடுத்த அந்த தாய்
பார்க்கிறாங்கன்னு சொன்னா, வெட்டி கொலை செய்வதை பார்க்கிறாங்கன்னு சொன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட தன்னுடைய குழந்தை, பச்சிளம் குழந்தையினுடைய ரூஹு பிரித்தாலும் சரி, நான் படைத்த ரப்பு நீ, நீ அல்ல, என்னை படைத்த ரப்பு நீ அல்ல, அல்லாஹ் தான் என்று உறுதியானோட ஈமானோடு அந்த ஃபிரௌன் முன்னாடி சொன்னாங்க. அந்த தாயை, அந்த பணிப்பெண்ணை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்த ஈமான் கொண்ட அந்த பணிப்பெண்ணை ஃபிரௌனுடைய சபையில கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஃபிரௌன் இதை செஞ்சுட்டு அன்னை ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி என் படையிலே இருந்துகிட்டு, நம்ம வீட்லயே இருந்துகிட்டு இந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறா, என்ன ஈமான் கொள்ளாம மூசாவுடைய ரப்ப ஈமான் கொண்டிருக்கான்னு சொன்ன உடனே அன்னை ஆசியா அம்மை என்ன செய்யறாங்க, கடுமையா தன்னுடைய கணவனை திட்டுறாங்க. இப்படி இல்லாம செய்வ, இப்படிலாம் செய்யலாம், உனக்கு இறக்க குணமே இல்லையான்னு சொன்ன உடனே அம்மா ஆசியா அம்மா பக்கம் திரும்பிக்கிறான். இப்ப நீனும் என்னை ஈமான் கொள்ளலையா, நீனும் மூசாவுடைய ரப்ப தான் ஈமான் கொண்டிருக்கியா என்று கேட்ட உடனே, நிச்சயமாக சத்தியமாக சொல்கின்றேன், இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது, நான் மூசாவுடைய ரப்பை தான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை ஒருபோதும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்ன மாத்திரத்துல உனக்கும் கடுமையான தண்டனை இருக்கு என்று என்ன செய்யறான் ஃபிரௌன் சொல்றான். உடனே ஃபிரௌனுடைய மனைவியாக திகழக்கூடிய அன்னை ஆசியா அம்மையார் என்ன செய்யறாங்க, அரச சபையில ஒன்று கூட்டி என்ன செய்யறாங்க, முதல் 3 தண்டனை கொடுக்கப்படுது. முதல் தண்டனை என்ன தெரியுமா, ஒரு அரசு என்று கூட பார்க்காம, தன்னுடைய மனைவி என்று கூட பார்க்காமல், அல்லாஹ் அக்பர், அந்த ஆசியா அம்மையார் என்ன செய்யறாங்க, நிர்வாணமாக ஆக்கப்படுறாங்க. உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாண முறையில் ஆக்கப்படுறாங்க அந்த பெண்மணி ஆசியா அம்மையார். அவர்களையும் 4 மூலையில் என்ன செய்யறாங்க, கைத்தால கட்டி இழுக்கப்படுறாங்க. ஹஸ்ரத் ஆசியா அம்மையார எந்த அளவுக்கு துன்புறுத்தினா தெரியுமா, முதல் அவர்கள் நிர்வாணம் படுத்தினது, 2வது என்ன தெரியுமா செஞ்சா, நம்முடைய பிளேடு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், அந்த பிளேடை காட்டிலும் மிகவும் ஷார்ப்பான கத்தி ஒன்றை வைத்து, ஒரு கருவி வைத்து ஹஸ்ரத் ஆசியா அம்மையாருடைய தோலை உயிரோடு கிழித்து எடுக்க சொன்னான். அல்லாஹ் அக்பர். நம்முடைய உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டாலே நம்மளால தாங்க முடியல, உயிரோடு அவர்களை துடிக்க என்ன செய்யறான், அவருடைய உடலிலிருந்து அந்த தோலை பிரித்தெடுப்பதற்கு கட்டளையிடுறான். எப்படி? அல்லாஹ் அக்பர். தொட்டியில் இருக்கக்கூடிய மீனை தூக்கி தரையில போட்ட உடனே எப்படி அந்த மீன் துள்ளி குதித்து அது கஷ்டத்தை அனுபவிக்குமோ, அதே போல ஹஸ்ரத் ஆசியா அம்மையார் துடிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். துடிக்கிறாங்க. அதோடு மட்டுமா, அந்த பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த தோலுக்கு மேல அந்த கடுமையான அந்த கஷ்ட நிலையிலும் கூட கடுமையான காரத்தை ஏற்படுத்தக்கூடிய மிளகாய் பொடியை ஹஸ்ரத் ஆசியா அம்மையார் மீது தெளிச்சு அவர்கள் மீது தொளிச்சு விட்டு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தினா ஃபிரௌன். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு நீ கஷ்டம் கொடுத்தாலும் ஒருபோதும் உன்னை ஈமான் கொள்ள மாட்டேன், படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் ஈமான் கொள்வேன் என்று உறுதியான ஈமான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆசியா அம்மையாரையும் இந்த ஃபிரௌனும் விட்டு வைக்கல, கடுமையான முறையில் என்ன செய்யறான், ஷஹீதாக்கப்படுறாங்க. கடுமையான முறையில எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஷஹீதாக்கப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மியாராஜுடைய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து கடந்து போகும் பொழுது ஒரு அற்புதமான வாசனை, இது போன்ற ஒரு நறுமணத்தை இதற்கு முன் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மூக்கால் என்ன செஞ்சாரு, நுகர்ந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசனை. ஹஸ்ரத் மலக்குமார்கள் எல்லாம் தலைவராக திகழக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், இப்படி அற்புதமான ஒரு வாசனை அடையுது, கேட்குது, தன்னுடைய மூக்கால் நுகர முடியுது, இது என்ன வாசனை அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபிரௌனுடைய படையில மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண் இருந்தாங்க. அவருக்கு மிகப்பெரிய அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான். அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் என்ன செய்யல, ஈமானை விட்டு கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த தாய்க்காக வேண்டிய அல்லாஹ்
மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான், மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களாலும் நுகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களை அடக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. பல நூறு பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு ஷஹீதை அடக்கப்பட்ட ஹஜ்ரத் மாஷிதா அம்மையாரோடு அடக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் மிஅராஜ் செல்லக்கூடிய அந்த நிலையில் வாசம் நறுமணம் வருகின்ற சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் இவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி, தனக்கு ஆசை வார்த்தை காட்டினா, சொத்து சொகம் கொடுக்குறேன்னு சொன்னா, பயம் காட்டினா, அச்சம் காட்டினா, எது காட்டினாலும் நான் ஒருபோதும் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உயர்ந்த குணத்தோடு ஈமானோடு இருந்தாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை ஹஜ்ரத் மாஷிதா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஈமானுடைய துளி நமக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் ஹஜ்ரத் ஆசியா அம்மையாரை கொடுத்தான். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி, நமக்கு எல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய முதல்விய மனைவியான கதீஜா ரலியல்லாஹ்வுடைய கடைசி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி தருவாயில கதீஜா அம்மா இருக்கிறாங்க, மரண நேரங்கள்ல. அப்ப கதீஜா அம்மாட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதீஜா, நீ அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நிலையில் சொர்க்கத்தினுடைய என்னுடைய இரண்டு மனைவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே கதீஜா அம்மா ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் தானே உங்களுக்கு முதல் மனைவி, எனக்கு முன்னாடி உங்களை யாரையும் திருமணம் முடிக்கலையே, நான் தானே உங்களை ஃபர்ஸ்ட் திருமணம் முடிச்சேன், நீங்க எனக்கு முன்னாடி ரெண்டு மனைவி சொர்க்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னீங்களே என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரக திகழக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த, மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்த, அல்லாஹ் முழுமையான முறையில் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று ஈமானில் உறுதியாக தரிபாடாக இருந்த ஆசியா அம்மையார் அவர்கள் தான் என்னுடைய, உனக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நீங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு உண்டான மனைவி, அல்லாஹ் ஆகிரத்துல சொர்க்கத்துல அந்த ரெண்டு பேரும் எனக்கு மனமுடிச்சு வச்சிருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இரண்டு மனைவிகளுக்கும் நீ சலாம் சொல்லி என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் ஆசியா அம்மையார் இந்த உலகத்தில் கட்ட கஷ்டத்தின் காரணமாக ஈமானுக்காக எவ்வளவு பெரிய துன்பம் அனுபவித்தாலும் அதற்கு பரிசாக மிகப்பெரிய அன்பளிப்பாக மிகப்பெரிய சன்மானத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியா ஆகக்கூடிய அந்தஸ்தை பெற்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அக்பர். எத்தனை சோதனைகள் நமக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. பலஸ்தீன் மக்களை கொடூரமா கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவிலும் எப்படியாவது எதையாவது ஒரு சட்டங்களை கொண்டு இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், இஸ்லாமியருடைய நிம்மதியை போக்க வேண்டும், இஸ்லாமியருடைய ஷரியத் சட்டத்தை அழிக்க வேண்டும், எப்படியாவது இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய விரோதிகள், எதிரிகளுக்கு மத்தியில் நாம் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய ஈமான் சாதாரணமான ஈமான் அல்ல, நீங்கள் எப்படி எங்களை அச்சுறுத்தினாலும், எப்படி பயங்காட்டினாலும், எப்படிப்பட்ட நிலையில் எங்களை தள்ளினாலும் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஷரியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம், உறுதியானோடு ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்று நம்முடைய ஈமானில் பலமுள்ள ஈமானாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சொன்ன அந்த சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி தருவான், இம்மையிலும் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு நாள் அமல் செஞ்சுட்டோன்னு சொன்னா அடுத்த நாள் அந்த அமல் செய்கிறதே கிடையாது. இப்போ ரமலானுடைய மாதங்கள்ல பள்ளிவாசல் நிரம்பி வளைஞ்சிச்சு. நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் என்ன செஞ்சுறாங்க? தன்னுடைய எல்லா வேலையும் போட்டுட்டு கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டியும் தராவி தொழுகைக்காக வேண்டியும் ஓடோடி வேகமா பள்ளிவாசலுக்கு வந்து பயான் முடிஞ்சு கேட்டு வீட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய நன்மையான அமல்கள் எல்லாம் நிறைவா செஞ்சோம். ஆனா
எல்லா தாய்மார்களையும் சொல்லல, சில தாய்மார்கள் ரமலான் முடிஞ்ச மாத்திரத்திலேயே என்னவென்றே தெரியாத நன்மையை அடையாதவர்களாக ஒரு சமுதாயத்தில் மாறிக்கொண்டிருக்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சரித்திரத்திலையும் 3 மெம்பரில் ஏறும்போது 3 விதமான துவாக்களுக்கு ஆமீன் சொன்னாங்க. ஒன்று, யார் பெற்றோர் இருந்து அந்த பெற்றோருக்கு சரியான முறையில் சந்தை செய்யவில்லையோ, அந்த பெற்றோரை கவனித்துக் கொள்ளவில்லையோ, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லையோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. இரண்டாவது, என் மீது ஸலவாத்து சொல்லப்பட்டு என் பெயரை கேட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டும் யாரு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. மூன்றாவதாக, சங்கமிக்க இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்து யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையான அமல்கள் செய்யவில்லையோ, ரமலானை யார் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ, ரமலானுடைய கண்ணியத்தை யார் பேணவில்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், லானத் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொன்னால், எந்த அளவுக்கு இந்த ரமலான் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எத்தனை நபர்கள் இந்த ரமலான நமக்கு பரிபூர்ண ரமலானாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ரமலானாக, நம்முடைய நன்மைகள் அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய அந்தஸ்து அதிகப்படுத்தக்கூடிய ரமலானாக எத்தனை பேர் பயன்படுத்தணும் என்று சிந்தித்து பார்க்கணும். சங்கை குறித்தானவர்களே, பொழுதனைக்கு ரமலான் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய ஆயுள் என்பது சொற்ப காலங்கள் தான். நமக்கு எப்பொழுது மரணம் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம் சொற்ப காலகட்டங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஅபுது ரப்பக ஹத்தா யாதியல் யகீன், நமக்கு மௌத் வர்றையும் நம்ம என்ன செய்யணும்? அதிகமான முறையில் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். ஒரு சஹாபியிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகுன் மிஸ்ல ஃபுலானன். அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நபர் மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அந்த நபர் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் விடிய நின்று வணங்கினாரு, ஒரு நாள் முழுவதும் நின்று வணங்கினாரு, மறுநாள் பார்த்தா பெட்டு போட்டு தூங்கிட்டார். அப்படி அல்ல, இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்ல தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நான் சுரந்து செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை கற்றுத்தான் என்று சொன்னாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவுமா இன்கல்ல, நீங்க 2 ரக்காத் தொழுறீங்கன்னு சொன்னா அந்த 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய தொழுகையை, நஃபிலான தொழுகையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தொழுகுங்க. நீங்க ஒரு 1/4 ஜுஸு டெய்லிக்கு ஓதுறீங்கன்னா இந்த 1/4 ஜுஸையாவது தொடர்ந்து ஓதுங்க. நீங்க 5000 ரூபாய் தர்மம் செய்ய வேணாம், உங்களால் முடிஞ்ச ஒரு 5 ரூபாய் தர்மம் செய்யுங்க, அதை தொடர்படியாக செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நேரங்களை கொடுத்திருக்கிறான். எல்லாம் கொடுத்த பின்னாடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளாத ஒரு நபராக இருந்தோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு துர்பாக்கியம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஃபர்லான அமலுக்கு பின்னாடி சின்ன ஒரு நஃபிலான ஒரு வணக்கம் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா பிலால், சொர்க்கத்தில் நான் தான் முந்தி போகுவேன், ஆனால் எனக்கு முன்னாடி உங்களுடைய காலடி சப்தத்தை நான் கேட்கிறேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்ன அமல் செய்கிறீங்க என்று ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பெருசா எந்த அமலும் நான் செய்யறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒளி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நன்மையான அமல் செய்யறதுக்காகவோ எப்படிப்பட்ட நிலையிலும் ஒளி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டால் நான் என்ன செய்யுமா, உடனே ஒளி செஞ்சிருவேன். காத்து போயிட்டாலும் சரி, பீஷா போயிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் ஒளு பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே ஒளு செஞ்சிருவேன். ஒளு செஞ்சதோடு மட்டும் விட்டுற மாட்டேன், உடனே 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தி தொழுவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நான் தொடர்ந்து ஒளு செய்வேன்,
ஒழு முறிஞ்சுச்சுன்னா ஒழு செஞ்சிருவேன். ஒழு முறிஞ்சு ஒழு செஞ்ச உடனே நான் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்க்காக வேண்டி 2 ரக்காத்துக்கு நஃபில் தொழுகுவேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இந்த அமல் தான் உங்களை சொர்க்கத்தில் முந்தி செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஹத்திஸீன் முஃபக்கிஹீன் விளக்கம் சொல்றாங்க. இதைதான் தஹிய்யத்துல் உலு, உலுவினுடைய காணிக்கு 2 ரக்காத்து ஒழு செஞ்ச உடனே 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தஹிய்யத்துல் உலு லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி 2 ரக்காத் தஹிய்யத்துல் உலு தொழுகிறேன்னு சொல்லிட்டு யார் நியத்து வைத்து தொழுகிறார்களோ, இந்த அமலை தொடர்படியாக செய்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு கொடுத்த அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கெனக நமக்கும் தருவதற்கு அல்லாஹ் காத்திருப்பான். நாம் என்ன செய்யற இப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு முன்வராததின் காரணமாக சின்ன அமலும் கூட மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சின்ன அமல், அந்த அமல் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தருவான். அப்படிப்பட்ட நஃபிலான வணக்கம் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு முழுமையான முறையில் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்க மிகப்பெரிய இறைநேசர். அவங்க மிகப்பெரிய இறைநேசர். அல்லாஹ் வழிமார்களுக்கு நிறைய கராமத்துகள் அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். ஒரு இறைநேசர் என்ன செய்யறாங்கன்னா, வானத்துல முசல்லாவை போட்டு எந்த ஒரு கீழே பிடிமானமே இல்லாம முசல்லா அப்படியே போட்டு வானத்துல தொழுகிறாங்க ஆகாயத்துல. இன்னொரு இறைநேசர் என்ன செய்யறாங்க, கடல் தண்ணியில என்ன செய்யறாங்க, முசல்லா விரிச்சு கடல் தண்ணியில் நின்று தொழுகிறாங்க. அப்ப கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், அல் இஸ்திகாமத்து ஃபௌக அல்ஃபி கராமத்தின், 1000 அற்புதங்கள் கராமத்துகள் செய்வதை காட்டிலும் ஒரு சின்ன விஷயம் அமல் செய்வது என்பது, அந்த அமலை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்படியாக செய்தோம் என்று சொன்னால் அதுதான் உறுதியான ஈமான், அதுதான் நம்முடைய இம்மை மறுமையினுடைய மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது இஸ்திகாமத் என்பதாக ஹஜ்ரத் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. எடுத்தோ கௌத்தா அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. ஒரு அமலை செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த சின்ன அமலையும் நம்முடைய இறுதி மூச்சு வரை தொடர்படியாக செய்ய வேண்டும் என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய அமல் செய்யணும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். அந்த சின்ன அமலாக இருந்தாலும் குறைவான அமலாக இருந்தாலும் அந்த அமலை நம்முடைய இறுதி மூச்சு வரை தொடர்படியாக செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பா அப்படிப்பட்ட அமல் என்பது நமக்கு சர்வ சாதாரணமாக எளிமையா கிடைச்சிடாது. ரப்பிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட அமல்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை, மனவலியை, ஈமானை எங்களுக்கு தந்தல் புரியா அல்லாஹ் என்று தொடர்ந்து கேட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது அந்த அமல் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி, நபி சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு தங்கம் கொடுக்கப்படுது, வெள்ளி கொடுக்கப்படுது, ஆபரணங்கள் கொடுக்கப்படுது, மிகப்பெரிய வைடூரியங்கள் கொடுக்கப்படுது, அதையெல்லாம் நீங்க எப்படி பேணி பாதுகாத்து பத்திரகமா பாதுகாத்துக்குவீங்களோ அப்படிப்பட்ட அந்த செல்வத்துக்கு நீங்க இவ்வளவு அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க, மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துவாவை அதிகம் கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை சொல்லி தர்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வல் அஸீமத ஃபிர் ருஷ்த். யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் நன்மையான அமல்கள் செய்வதற்குண்டான ஆரோக்கியத்தை தந்தல்புரியா அல்லாஹ், நாங்கள் இறுதி மூச்சு வரையும் அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்புரியா அல்லாஹ், நாங்கள் ஈமானில் உறுதியான ஈமானோடு ஸ்திரமாக அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரியா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி வல் அஸீமத ஃபிர் ருஷ்த். எங்களுடைய வாழ்க்கையினுடைய நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை சலாமத்தான முறையில் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தில் செய்யக்கூடிய அமலை தந்தல் புரியா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக இந்த துஆவையும் அதிகம் ஓதி இருக்கிறாங்க. யா முகல்லிபல் குலூப்
அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், எங்களுடைய உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, புரட்டி போடக்கூடியவனே, தப்பித்த கல்வி அலா தீனிக வ தாஅதிக வ இஸ்லாமிக வ ஈமானிக முஹப்பதிக முஹப்பதி ரசூலிக ஷௌக லிகாயிக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் ஈமானோடு உள்ள உள்ளமாக ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். நாங்கள் உன்னை வழிபடக்கூடிய விஷயத்தில் தரிபாடா ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். உன்னை பிரியப்படக்கூடிய விஷயத்தில், உன்னுடைய ஹபீபை பிரியக்கூடிய விஷயத்தில் நீ யாரையெல்லாம் பிரியப்பட்டியோ அப்படிப்பட்ட எல்லாரையும் பிரியப்படக்கூடிய விஷயத்தில் நன்மையான காரியங்களை எங்களுடைய உள்ளத்தையும் எங்களை தரிப்படுத்தி விடியா அல்லாஹ். எங்களை ஒருபோதும் எங்களுடைய உள்ளத்தை மாற்றி விடாது ரஹ்மானே என்ற இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கேட்டிருக்கிறாங்க. அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமோ வல்ஹக்னா பிஷுஹதாஇ ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக பிறக்க செய்தாய், முஸ்லிமாக வாழச் செய்தாய். இந்த உலகத்தை விட்டு முஸ்லிம்களாக ஈமான்தாரிகளாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரியா அல்லாஹ் என்ற இந்த ஈமானுடைய துவாவையும் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் தந்தல் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இருக்கக்கூடிய இந்த சொற்பமான காலகட்டங்களில் உனக்கும் உன்னுடைய ஹபீப் நாயகத்திற்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் தந்தார் புரியா அல்லாஹ். நீ எதை சொன்னாய், எதன்படி வாழ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நற்பாக்கியப்பட்டவர்களை ஆக்கியல் புரியா அல்லாஹ். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்து சகித்து உன் மீது இஸ்திகாமத்தோடு ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய, நிரந்தரமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய இறுதி மூச்சு வரை யாழ்கள் தந்தல் புரியா அல்லாஹ். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் சிறப்பான முறையில் உலமாக்கள் வந்து பயான் உரை நிகழ்த்துவார்கள். தாய்மார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள என்னுடைய சொந்த பந்தங்களையும் கை பிடிச்சி அழைச்சிடுவாங்க. நாம் எல்லாம் நன்மையான அமல்கள் செய்ய போறோம், நீங்களே எங்களோடு வாங்க, இந்த உலகத்திலே நன்மை செய்வோம், இதன் மூலியமாக சொர்க்கத்துக்கு சேர்ந்து சொல்லுவோம் என்று நம்முடைய சொந்தங்களை சேர்ந்து அழைச்சிடுவாங்க. அல்லாஹ் நமக்கு எல்லாம் நல்ல புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.